ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மசால் கடலை ரெசிபி. எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த கடலை பருப்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இதை வேக வச்சு கொடுத்தாலும் பிடிக்கும். வெறுமனே நம்ம கடலை சட்னிக்கு வறுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அப்போ கூட 1 2ன்னு எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. இந்த மசால் கடலை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இது வெறும் பச்சை கடலைப்பருப்பு தான், நான் வறுக்கலை எதுவுமே செய்யலை. வெறும் பச்சை கடலைப்பருப்பை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், பச்சை நிலக்கடலை பருப்பு. ஸோ நிலக்கடலை பருப்பு 1 கப், பச்சை நிலக்கடலை பருப்பு 1 கப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இது மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் தான். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இது 2 டேபிள் ஸ்பூன், இது 1.5 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். வாசத்துக்காக பூண்டு ஒரு 4 பூண்டும், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு அதுவும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய், அவ்வளோதான். இப்போ நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா, நிலக்கடலை பருப்பு, பச்சை நிலக்கடலை பருப்பு இதில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு இந்த அளவு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் டீஸ்பூன். இந்த டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பெருஞ்சீரகத்தையும் சோம்பையும் மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது நான் பார்த்திங்கன்னா தோலோடு தான் வச்சுருக்கேன். இதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தோலோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பெருஞ்சீரகத்தையும் பூண்டையும் மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம அரைச்சிட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு பெருஞ்சீரகத்தை சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கோம். அது எதுக்குன்னா பெருஞ்சீரகம் அட்லீஸ்ட் 1 2 உடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் நிறைய அளவு எடுத்தால் தான் மிக்சியில் அரைப்படும். அதனால் கொஞ்சம் நரன்னு இருந்துச்சுன்னா போதும். இல்லை உங்ககிட்ட இந்த உலக்க மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக அதை க்ரஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணுறது மட்டும்தான். ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். பாத்திரம் எடுத்துகிட்டு இதை கடலைப்பருப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பெருங்காயம், பூண்டு, சோம்பு, இந்த மசாலா நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க தண்ணியே போதும் இந்த கடலை மாவு அரிசி மாவோட சேர்த்து ஒட்ட வைக்கிறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கடலை ஈரமாகிறது. இந்த அரைக்கிறதுல இருக்க ஈரத்தன்மையே போதும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்துட்டீங்க, அதனால் ரொம்ப தண்ணியாக தெரியுது மாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு அதிகமாக இருக்கணும், அரிசி மாவு கம்மியாக இருக்கணும். அரிசி மாவு சேர்க்குறது எதுக்காகனா கிறிஸ்பினஸ் வரணும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான். கடலை மாவு தான் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கும். ஸோ கடலை மாவு சேர்த்தாச்சு, அரிசி மாவு சேர்த்தாச்சு, உப்பு, மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இதுக்கு நம்ம கடைகளில் கலர் வரணுங்கிறதுக்காக கலர் பொடியெலாம் சேர்ப்பாங்க. நீங்கள் கலர் பொடி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரியே ஆப்ப சோடா சேர்ப்பாங்க. ஆப்ப சோடா சேர்த்தா தான் நல்லா இன்னும் கொஞ்சம் மொறுன்னு வரும், நல்லா உப்பி வரும். இந்த மாவு கோட்டிங் நல்லா சேர்ந்து கடலை மாவோட சேர்ந்து நல்லா குண்டு குண்டாக வரும். நமக்கு அதுவும் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் நம்ம எதுவுமே சேர்க்கலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லா கடலையும் ஒன்று சேர்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு தண்ணி சத்து பத்தலை. அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் அரைச்சப்பவே தண்ணி சரியாக தான் இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் தேவையில்லை. உங்களுக்கு இப்போவே பார்த்தா தெரியும். நல்லா இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டே வாங்க. நல்லா இப்போ கோட் ஆகிடுச்சு. இந்த ஒரு கடலையும் சுற்றி மாவு இருக்கணும். இப்போ தண்ணி சும்மா தெளித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், எனக்கு சேர்ந்துருச்சு. இந்த கொஞ்சம் மாவு மிக்சருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ராப்.
போதும். அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதை வந்து போடும் போதே வந்து உதுத்தி விட்டு வந்து போடணும், இல்லைன்னா வந்து ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உதுத்தி விட்டு போடுங்க. இதுக்கு மொத்தமாக செய்கிறதுக்கே வந்து 15 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா பேட்சஸையும் போட்டு எடுத்துடலாம்.